Hello everyone, welcome to Endless Knowledge. நோட்பேட் ஒரு சிம்பிள் அண்ட் பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த நோட்பேட் பேஸ் பண்ணி தான் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நம்ம குயிக்காக பார்க்க போகிறோம். ஸோ ஃபன்னாக இருக்கும், நல்லா கவனிங்க. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா நோட்பேடில் ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்போட லாகோ, ஜேர்னலோ இல்லை நமக்கு தேவையான ஏதோ ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணணுங்கிற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒரு நியூ நோட்பேட் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில், அதாவது பிகினிங்லே .capsல LOG லாக் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணாலே போதும். வேறு எதுவும் என்டர் பண்ண வேண்டாம். நேராக Ctrl+S கொடுத்து நாம் இதை சேவ் பண்ணுறோம். நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு எங்கே தேவையோ தாராளமாக சேவ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆனால் நெக்ஸ்ட் டைம் இந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கும். இப்போ நமக்கு எதை ட்ராக் பண்ணணும், என்ன மெயின்டைன் பண்ணணுமோ அதை இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மீட்டிங் இமெயில் சென்ட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ரெக்கார்டை நான் மெயின்டைன் பண்ணுறேன். Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிடலாம். அடுத்தது நான் ஏதோ ஒரு விஷயத்தை ட்ராக் பண்ணணும். சேம் நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டைம் ஸ்டாம்ப் அங்கே பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னென்ன வேணுமோ நாம் அடுத்தடுத்த டைம் ஸ்டாம்பில் நாம் இதை அப்டேட் பண்ணிகிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்டம் க்ளீனப் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். சேம் Ctrl+S கொடுத்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள் அடுத்த டைம் ஸ்டாம்ப் இருக்கும். பட் நல்லா கவனிங்க, மேலே இருக்கக்கூடிய இந்த .log அப்படிங்கிற இந்த லாக் இருக்கு இல்லையா, இதை நாம் எரேஸ் பண்ணிடக்கூடாது. அங்கே ஏதாவது எரேஸ் பண்ணிட்டோங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் பார்த்திங்கன்னா வராது. இல்லை ப்ரோ, எனக்கு ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் வேண்டாம், எனக்கு மேனுவல் டைம் ஸ்டாம்ப் தான் வேணுங்கிற பட்சத்தில் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் பெரிய வேலை கிடையாது. நார்மலாக நீங்கள் F5ங்கிற ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணிங்கன்னா மேனுவலாக நீங்கள் டைம் ஸ்டாம்ப் கொண்டு வர முடியும். இது இந்த ட்ரிக்கை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் தான் நமக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு வசதியாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ எடிட்டில் போய் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் டேட் இங்கேருந்து தாராளமாக நீங்கள் என்ட்ரி பண்ணிக்க முடியும். ஸோ ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம எப்போல்லாம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் டைம் ஸ்டாம்ப் அங்கே அப்டேட் ஆயிரும். நம்ம எதை வேணுமோ ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம், மேலே இருக்கக்கூடிய இந்த லாகை டேமேஜ் பண்ணாத வரைக்கும். சரி, ரெண்டாவது பார்த்தோம்னா நோட்பேடில் ஹெட்டர்ஸ் அண்ட் ஃபூட்டர்ஸை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நம்ம ஃபைலில் பேஜோட செட்டப்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஹெட்டருக்கும் ஃபூட்டருக்கும் இந்த மாதிரி வேல்யூஸ் பார்த்திங்கன்னா நம்ம இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்ட்ரல் அலைன்மெண்ட்டுக்கு நீங்கள் இந்த &C நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். அண்ட் ஃபைல் நேம் வேணும்னா தாராளமாக நீங்கள் &F என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு L, D வந்து டேட்டுக்கு D, ரைட் அலைன்மெண்ட்டுக்கு R, அதே மாதிரி டைமுக்கு வந்து T, இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். உங்களுக்கு இதில் டவுட் ஏதாவது இருக்குன்னா ரொம்ப சிம்பிள். கீழே பார்த்தீங்கன்னா இன்புட் வேல்யூஸ்னு ஒரு லிங்க் இருக்கும். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு பேஜ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா நாம் என்னென்ன கமாண்டை கொடுக்கலாம், அதுக்கான ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது இங்கே தெளிவாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ நாம் இங்கே மெயின்டைன் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட் அண்ட் ஃபைல் நேம் பார்த்தீங்கன்னா தேவை. ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் டேட்டு பார்த்தீங்கன்னா தேவை, ரைட் அலைன்மெண்ட்டில் டைம் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இப்படியெல்லாம் நாம் கமாண்டை என்ன பண்ணியிருக்கிறோம், கொடுத்துருக்குறோம். ஜஸ்ட் இதை நாம் பிரிண்ட் எடுக்கும் போது இதில் போய் நம்ம எப்போ ப்ரோ பிரிண்ட் எடுக்க போகிறோம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் ஒரு PDF டாக்குமெண்ட்டாக வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், Ctrl+P கொடுத்து பிரிண்ட்டுக்குள்ளே போகிறோம். ஸோ பிரிண்ட் டு PDF தான் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ப்ரிவ்யூ கிடையாது. ஜஸ்ட் நாம் என்ன பண்ணலாம், பிரிண்ட் கொடுக்கலாம். ஆஸ் யூஷுவல் டெஸ்க்டாப்லேயே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டோர் பண்ணுறேன். நேச்சர் அப்படிங்கிற ஃபைல் நேமில் ஆஸ் அ PDF ஃபார்மேட்டில் நாம் சேவ் பண்ணுறோம். ஸோ PDF டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே நமக்கு பார்த்தோம்னா ஃபைலோட நேம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் இருக்குது. கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் டேட்டும் ரைட் அலைன்மெண்ட்டில் டைமும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மேலே அன்டைட்டில் இருக்கிறதுக்கான காரணம் Ctrl+S கொடுத்து நாம் அந்த டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணவே இல்லை. ஒருவேளை அதுக்கு பேர் கொடுத்துருந்தோம்னா அது நமக்கு கரெக்டாக அந்த சென்ட்ரல் அலைன்மெண்ட்டில் நல்லாவே வந்திருக்கும். ஸோ இப்போதைக்கு அன்டைட்டில் அப்படிங்கிற நேம் வந்திருக்கு. ஸோ அப்போ நமக்கு நோட்பேடில் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் இருக்குது. வேணுங்கிற பட்சத்தில் இப்படி நாம் அந்த கமாண்ட் மூலிமா அதை நாம் அச்சீவ் பண்ணிக்க முடியும். சிம்பிள் தான். இங்கேருந்து கமாண்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். அப்படியே டேரெக்டாக என்ட்ரு பண்ணாலும் சரி, நமக்கு தேவையான வேலை முடிஞ்ச மாதிரி தான்.
ஓகே, 3வது பார்த்தோம்னா, நோட்பேட வச்சு கொஞ்சம் பிராங்க் பண்ணணும். மேட்ரிக்ஸ் கோட் சிமுலேஷன் மாரி அப்படியே ஹேக் ஆன மாரி அந்த கிரீன் கலர் கோட்ஸ்லாம் வரணும் அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கு நாம தாராளமா இந்த நோட்பேட் ஃபைல் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணி Ctrl+V கொடுத்து நான் ஒரு ஸ்கிரிப்ட பேஸ்ட் பண்றேன். இந்த ஸ்கிரிப்ட நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலோட டவுன்லோட் லிங்க் நானு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஜஸ்ட் நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட நீங்க பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுங்க. எங்க வேணுமோ நீங்க தாராளமா சேவ் பண்ணலாம். பட் சேவ் பண்ணும்போது இந்த ஃபைல் நேம்ல நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஃபைல் ஃபார்மட்ல நீங்க சேவ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் matrix.bat இந்த பேட் ஃபார்மட்ல நீங்க என்ன பண்ணணும், ஸ்டோர் பண்ணணும். ஜஸ்ட் நம்ம சேவ் கொடுத்துடலாம். இதுக்கப்புறம் போயிட்டு ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ டெஸ்க்டாப்பில் பார்த்தோம்னா matrix.bat ஒரு பேட்ச் ஃபைல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும். ஜஸ்ட் நாம டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ நமக்கு இந்த மாதிரி அந்த மேட்ரிக்ஸ் கோட் சிமுலேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு ப்ராங்குக்கு ஃபன்னுக்கு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். மற்றபடி 4வது பார்த்தோம்னா நம்ம கம்ப்யூட்டரை பேச வைக்கணுங்கிற பட்சத்தில் அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. சேம் ஒரு நியூ ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். இதில் Ctrl+V கொடுத்து இந்த ஸ்கிரிப்டை ஜஸ்ட் நாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S கொடுத்து என்ன பண்ணலாம், சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணும்போது பாருங்கள், எங்கே வேணுமோ நீங்கள் சேவ் பண்ணுங்கள். என்ன ஃபைல் நேம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுத்துக்கலாம். பட் ஃபைலோட ஃபார்மேட் தான் ரொம்ப முக்கியம். VBS அப்படிங்கிற இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஃபார்மேட்டை சரியாக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நாம் இதை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ண லொக்கேஷனில் speech.vbs அப்படிங்கிற அந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். ஜஸ்ட் நாம் இந்த ஸ்கிரிப்டை டபுள் கிளிக் பண்ணி ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்டர் த டெக்ஸ்ட் யூ வாண்ட் மீ டு சே அப்படிங்கிற ஒரு டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தா போதும். நாம் கொடுத்த அந்த என்டையர் டெக்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நமக்கு அதை அந்த ஆடியோ பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்கும். Nature is a vast and beautiful force that surrounds us, providing life and inspiration. From the towering mountains to the deep blue oceans, nature is full of diverse landscapes and ecosystems. It nurtures all living beings, offering food, shelter, and a. ஆனால் சின்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் சென்டென்ஸ் கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீங்கள் இதை ஜஸ்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக பார்த்தோம்னா நோட்பேடில் இருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்டை நான் சொல்லிடுறேன். ஸோ இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ நோட்பேடில் நீங்கள் எத்தனை டேப்ஸ் வேணாலும் என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணோம். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது எல்லாமே நம்ம சேவ் பண்ணது. ஓகே, இது கூட நான் என்ன பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே நம்ம என்ன பண்ணோம், சேவ் பண்ணோம். பட் நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன வேணாலும் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எதை வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலாம், கொடுக்கலாம். பட் நீங்கள் Ctrl+S கொடுத்து அதை ப்ராப்பராக நீங்கள் சேவ் பண்ணலை, ஏதோ ஒன்று டக்குன்னு நீங்கள் நோட்பேட் ஓப்பன் பண்ணி டக்குன்னு நீங்கள் ஏதோ கொடுக்குறீங்க, என்ட்ரு பண்ணிடுறீங்கன்னே வச்சுப்போமே. புதுசாக நீங்கள் டேப் ஓப்பன் பண்ணி முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்பப்போ கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படி ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே சேவ் பண்ணலை, டேரெக்டாக போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நோட்பேடை ஓப்பன் பண்ணும்போது ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதிலிருந்து தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகும். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். நீங்கள் இங்கேருந்து அதை க்ளோஸ் பண்ணும்போது அது கேட்கும், சேவ் ஆர் டோன்ட் சேவ் கேட்கும். இங்கே நீங்கள் ப்ராப்பராக அதை என்ன பண்ணணும், சேவ் ஆர் டோன்ட் சேவ், அது உங்கள் இஷ்டம். பட் நல்லா கவனிங்க, நோட்பேடை ஓப்பன் பண்ணும்போது இந்த ப்ரீவியஸ் செஷன் நமக்கு சரியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான செட்டிங் பார்த்தீங்கன்னா இருக்குது. இல்லை எனக்கு இந்த ப்ரீவியஸ் செஷன்லாம் வந்து கண்டினியூ ஆக வேண்டாம், நான் ஒவ்வொரு வாட்டியும் நோட்பேடை ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நியூ டாக்குமெண்ட் தான் ஓப்பன் ஆகணும், நான் என்ன கடைசியாக பண்ணியிருந்தனோ அதெல்லாம் எனக்கு கண்டினியூ ஆக வேண்டாங்கிற பட்சத்தில் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட்டிங்கை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் நீங்கள் பக்கத்தில் ரைட்டில் பார்த்தோம்னா டாப்பில் அந்த கியர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, செட்டிங்ஸ், இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இங்கே நிறையா இருக்குது. உங்களுக்கு தேவையான தீம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டு, வேர்ட் ராப்பிங் இதெல்லாம் இருக்குது. பட் கீழே பார்த்தோம்னா நமக்கு வென் நோட்பேட் ஸ்டார்ட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அந்த ட்ராப் டவுன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கண்டினியூ ப்ரீவியஸ் செஷன் இருக்குது. இல்லை எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நான் ஓப்பன் பண்ணும்போது நியூ செஷன் தான் ஓப்பன் ஆகணும், நான் கடைசியாக என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நான் அதை சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணணும் அது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு புது செஷன் தான் வேணும்னா இதை கிளிக் பண்ணலாம். ஆனால் இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா நாம் எதை வேணுமோ எப்படி வேணுமோ டக்குன்னு நாம் என்ன பண்ணியிருப்போம், என்ட்ரி பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னுடைய பழக்கம்லாம் என்னென்னா, டக்குன்னு ஏதாவது ஃபோனில் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷனை டக்குன்னு நோட்பேட் ஓப்பன் பண்ணி கடகடன்னு கொடுத்துருவோம். ஆனால் அதை சேவ் பண்ண மாட்டோம், டைரெக்டாக க்ளோஸ் பண்ணிடுவோம். மற்றபடி ஏதாவது ஒரு டைமில் அதை ஓப்பன் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து நம்ம ரிட்ரீவ் பண்ணிப்போம். ஸோ இந்த செஷன் வந்து ப்ரீவியஸ் செஷன் கண்டினியூ பண்ணுற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. மல்டிபிள் டேப்ஸும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வேலை செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் நோட்பேடில் நல்லா வந்து அப்டேட் தான், நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நோட்பேட் நம்ம எல்லாருமே வந்து ஏதோ ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறது தான். பட் அதில் இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்.
அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.